எப்பயுமே ஒரு ஜாதகத்திலைங்க சூரியன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னாவே அதில் மலட்டுத்தன்மையை வந்துடும். சூரியன் 5ஆம் இடத்துக்கு காரகன் அவருடைய பாதாபதி இதோட மாந்தி சேரும்போது அவருடைய ஆண்மைத்தன்மையில் சிரமங்களை தந்து மருத்துவத்தினால் மட்டுமே குழந்தைய பாக்கியம் ஏற்படும் உறுதியாக சொல்லுங்கள். இயற்கையாக அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு குரு கேது, அந்த இடத்துல நேராக கேது இருக்க மாட்டார், 7ஆம் பாரியம் மட்டும்தான் பார்ப்பார். ஒன்று கேதுவோ இல்லை குருவோட, அதே மாதிரி ராகுவோ குருவோட, ஏன்னா குரு தான் குழந்தைக்காரகன், அதோட சேரும்போது மருத்துவத்தினால் மட்டுமே இந்த குழந்தை கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. யோகவராகி சக்தி பீடம் மற்றும் ஜோதிட வித்யாலயா ஸ்ரீ யோகிநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்திருக்க அத்தனை ஜோதிடர்களுக்கும் நன்றிங்க. அதாவது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமாக என்ன நடக்கும்னாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயற்கை வழியை விட செயற்கை வழிகளில் தான் குழந்தை பாக்கியம் அதிகமாக போய் நம்ம தேடிக்கிற வாய்ப்பு மருத்துவ ஜோதிடம் மூலியமாக தான் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னாங்க, பாருங்கள், அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்கூட்டியே நமக்கெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க. பாருங்கள், சூரியன் ஃபஸ்ட்டு வீடு காலபுருஷத்துக்கு 5ஆம் வீடு ஆன்மகாரகன், ப்ளஸ் அதுக்கு பாவத்தில் நம்ம குழந்தைக்காரனாக 5ஆம் இடமா வச்சுருக்காங்க. அங்கேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அடுத்து சூரியனுக்கு 2ல் புதன், அதேமாதிரி சூரியனுக்கு 3ல் சுக்கிரன், செவ்வாய் 4ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல வந்துடும். அதே மாதிரி அப்படியே மாற்றிக்குங்க. சந்திரன் 1ஆம் இடம் எடுத்துக்குங்க, அதுக்கு 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல அதே மாதிரி சுக்கிரன், அதுக்கு தகுந்த மாதிரி 4ஆம் இடத்துல அதே மாதிரியே செவ்வாய். பாருங்கள், இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் இதிலிருந்து இதுக்குள்ளேயே ஒருத்தருடைய ஆயுள் பாகத்தை 120 வருஷம் எடுத்துட முடியும். நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு விம்சோத்திரி திசைகள் எடுத்து பண்ணுவீங்க. நான் அப்படி எடுக்கிறதில்ல, அது ஒரு சீக்ரெட்டுங்க, அது அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கு எப்படி சூரியனுக்கு இருக்கோ அதே மாதிரியே சூரியனுக்கு 6ல் சனி இருக்கும். அதே சந்திரனுக்கு கடகத்துக்கு அதே மாதிரி 6ல் சனி இருக்குங்களா? இது ஒரு மெத்தடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, என்னத்தை ஃபெஸ்டிவலில் போய் இருந்தாலும் சொல்லி கொடுத்து குழந்தை எடுத்து கொடுத்துருவியா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு ஏதாவது கொஞ்சோண்டு தெரியும் இல்லைங்க, அதை மட்டும் சொல்ல அப்படின்ட்டுங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு இது ரொம்ப முக்கியம். காலபுருஷ தத்துவம் ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தையும் கொஞ்சம் ஏற்கனவே முன்னோர்கள் கொடுத்ததான், நான் ஒன்றும் எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கலைங்க. இந்த கோபிரியனுக்கு அந்த வேலையில் கொஞ்சம் ஆராய்ச்சி மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா எங்கே எடுத்துக்கிட்டாலும் 5ஆம் இடங்கிறது அதுதான் புத்திரஸ்தானமாக வச்சு குருவை சொன்னாங்க. பாருங்கள், சந்திரனுக்கு 5லாவும் மீனத்தில் குரு வருங்களா? இதில் நம்ம என்ன சொல்லிட்டோம், காலப்புறத்துக்கு 12ஆவும் அந்த இடத்துல வரும். மறைமுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஒதுக்கி இருக்கோம். புரியுதுங்களா? பாருங்கள், தாய்மை இருக்குல்லே, அருமையான பாகம் எது தெரியுங்களா? கடகம், தாய்மை, பாசம். பாருங்கள், அங்கிருந்து 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானம் வந்துடுதா? ஒரு கரு பிறக்கும்போது குழந்தை 12 மாதங்க, தாய் 10 மாதம் சுழப்பா, தந்தை ஸ்தானம் 2 மாதம் அந்த கருவை இந்தனவே சுமக்கம். பாருங்கள், அவர் சிம்மத்துக்கு 5ல் குரு இருக்குது. பாருங்கள், தந்தை 2 மாதம் சுமந்த பிறகு தான் அந்த இந்தனவை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து தன்னுடைய இணைக்கு கொடுத்து அது 10 மாதமாக சுமக்கும். மொத்தம் 12 மாதம் கரு உருவாகிறதுக்கு இயற்கையான விஷயங்க. நம்ம 10 மாதம் மட்டும் கண்ணுக்கு தெரிய சொல்லிக்கிறோம். ஏன்னா இவர் 5ஆம் இடத்துல வரும்போது காலபுருஷத்துக்கு இந்த சந்திரனில் கூட்டிங்கன்னா 8ஆம் மாறிக்கும். பாருங்கள், இதுக்கு எடுத்திங்கன்னா 8ஆம் வீடாக வரும். இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சதுக்கு எடுத்திங்கன்னா இங்கே வருங்க, இந்த குரு 8ஆம் இடமாக வரும். எப்படி இருக்குது? இதெல்லாம் மறைமுகம், மறைவீடம். இது மொத்த காலபுருஷத்துக்கு 8ஆம் வீடுங்க. புரியுதா இல்லைங்களா? அதான் யோனிங்கிற விஷயத்தை இங்கே வச்சோம். இங்கேருந்து எடுக்கும்போது பாருங்கள், அதை மறைவிடம் குரு 12, அதுவும் அந்த குழந்தை ஸ்தானத்தை தரக்கூடிய இடங்கள். இப்படித்தானுங்க 2 மாத கருவை தந்தை சுமக்கிறார், தாய் 10 மாதம் சுமக்குது. சரிங்களா? இதில் தானுங்க பிரச்சனை. எங்கடா நேரடியாக கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, பிரச்சனைகள் ஆயிடுது.
அதனாலங்க இதில் தான் நம்ம என்ன விஷயங்கிறத சொல்ல போகிறோம். ஏன்னா சாதாரணமாக தெரிஞ்ச விஷயந்தான், இதில் நம்ம பார்க்குற கோணங்களில் தான் அத்தனையும் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யோகிநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய தாய் தந்தைக்கும், என்னுடைய குருநாதராகிய மானசீக குருநாதர் சதாசிவ பிரம்மேந்தர் அவர்களுக்கும், என்னுடைய குலதெய்வத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. என் பேர் கோவிப்பிரியனுங்க. உங்கள் கோவிப்பிரியன் தான் நான் சொல்லி பழக்கம், கரூர் அப்படின்றனால நான் உங்கள் கோவிப்பிரியனுங்க. அதனால் என்னுடைய அமைப்பு இன்றைக்கி கொடுத்த தலைப்புங்க டெஸ்ட் பில் குழந்தை பாக்கியம் ரகசியம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இது எல்லாத்துக்கும் தேவைப்படுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட உணவு முறைகள் மாறிப்போச்சு. ஐயா கேட்டார் எதுக்காக எப்படி அப்படின்னு. இப்போ அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, உணவு இருந்துற வேறு மாதிரி விஷயங்கள் கூட ஆண்களையும் சரி பெண்களையும் சரி நேரம் தவறுற விஷயங்கள சாப்பாடு எல்லாத்துக்குமே. ஏன்னா தொழில் அப்படி மாறிப்போச்சு. ஐடியில் இருக்கவங்க தூங்குற நேரம் வேறு, சாதாரணமாக இருக்கவங்க தூங்குற நேரம் வேறு. எந்த நேரம் எழுந்திருக்கணுமோ அந்த நேரம் தூங்குறாங்க, எந்த நேரம் அதே மாதிரி தூங்கணுமோ அந்த நேரம் வந்து எந்திரிச்சிருக்காங்க. அப்போ எப்படி ஒரு விஷயம் காலநிலை மாற்றத்தினால் நல்ல விஷயங்களை கடந்து போயிட்டுருக்கோம் நம்ம. அப்போ நேரடியாக கிடைக்கிற விஷயங்களே தள்ளித்தானே போகும். அதனால தான் இந்த விஷயத்தை இன்னும் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னக்காக அந்த காரணம் அப்படின்னாங்க, இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு 2030 கட்டாயமாக அதிகமாக டெஸ்ட் டியூப்புக்கு தான் நாம் ஓடிட்டுருப்போம், மருத்துவ ஜோதிடத்துக்கு தான் போயிட்டுருப்போம். தயவுசெய்து இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து வந்திருக்கேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்துலேங்க சூரியன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னாவே அதில் மலட்டுத்தன்மையை வந்துடும். லக்னத்தில் 7ஆம் பாரியாக பார்த்துச்சுனாலும் உண்டு. எப்படிங்க, சூரியன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கும் போதும் டிகிரி படியும் நிறைய பாகைகளில் அந்த மாதிரியான வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மலட்டுத்தன்மைன்னு பேர். லக்னத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்ந்தாலும் மலட்டுத்தன்மை இருக்குது. இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும்போது மருத்துவத்தை நாடணுன்னு ஒரு விதி இருக்குது. என்ன இருக்குங்க, நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு பிறந்துருங்கன்னு சொல்லிட்டு கூடாது. ஏன்னா குழந்தைக்காரகன் குரு. ஆனால் அந்த குழந்தை பாவத்துக்கு பாவம் எதுனா 5ஆம் இடம், அது சூரியன் சிம்மம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பாவதியாக இருக்க 5ஆம் இடத்துல சூரியனோட மாந்தி சேர்ந்திருந்த அடுத்து தெரிஞ்சுக்கிங்க, கட்டாயமாக அந்த குழந்தை பாகத்தில் சிரமம் ஏற்பட்டு மருத்துவத்தினால் மட்டுமே அந்த வாரிசு பிறக்கும். இப்படி தாங்க ஜாதகத்தில் இருக்குது. சூரியன் 5ஆம் இடத்துக்கு காரகன் அவருடைய பாதாபதியோட மாந்தி சேரும்போது அவருடைய ஆண்மைத்தன்மையில் சிரமங்களை தந்து மருத்துவத்தினால் மட்டுமே குழந்தைய பாக்கியம் ஏற்படும் உறுதியாக சொல்லுங்கள். இது நான் நிறையா ஜோதிடத்தில் 26 வருஷமாக, ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் 26 வருஷங்க பார்த்ததுனால சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, எப்போ ஒரு கிரகம் ராகு கேதுவே மருத்துவ கிரகம் தான் சொல்கிறோம். என்னங்க கிரகம்னு சொல்கிறோம்? ஏன் அஸ்வினி முதல் ராசியில் உட்காந்துருக்கு பாருங்கள், மேச ராசியில் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அப்போ அஸ்வினி குமாரர்கள்னே வச்சுருக்காங்க. ஏங்க சார் இருக்கா? செவ்வாய் அது பாருங்கள். அப்போ ராகு கேதுவோடைய அமைப்பில் ஒரு மாதிரி நட்சத்திரங்கள் அதில் இருக்கா இல்லைங்களா? கேதுவோடைய நட்சத்திரங்கள், ராகுவோடைய நட்சத்திரங்கள் பாருங்கள். 7ல் நம்ம துலாத்தில் சுவாதி, கடலில் உறுதுளி மழை பெஞ்சு அந்த முத்துலேயே ஒரு முத்து மழை நீராக இருக்கிறது முத்துவாக பிறகுது. புரியுதுங்களா? அந்த நத்தையில் முத்தை பிறந்து கர்ப்பம் தரிக்குது பாருங்கள். அப்போ அங்கே நட்சத்திரக்கு பேர் என்னங்க? சுவாதி. ஓகேங்களா? அப்போ இந்த ராகுகேது மருத்துவத்துக்கு சரியா இல்லையா? 100% சரி. சரிங்களா? அப்போ ஒரு கோச்சாரத்தில் இந்த குருங்கிற நம்ம குழந்தை ஸ்தானங்கிற இடத்த எடுத்துக்கிட்டால் குரு தான் குழந்தை. அதுக்கான காரகத்துவத்தில் குரு மேலே யாருடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் மேலே பயணிக்குதோ
அப்போ மருத்துவத்தினால் மட்டுமே அந்த குழந்தை பாக்கியத்தை தரும். நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்குதுங்க, ரைட்டு. அதில் ராகு கேது போய் கோச்சாரத்தில் பயணித்து அங்கே மேலே இருந்தாலும் இயற்கையாக அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு குரு கேது, அந்த இடத்துல நேராக கேது இருக்க மாட்டார், 7ஆம் பாரியம் மட்டும்தான் பார்ப்பார். ஒன்று கேதுவோ இல்லை குருவோட, அதே மாதிரி ராகுவோ குருவோட, ஏன்னா குரு தான் குழந்தைக்காரகன், அதோட சேரும்போது மருத்துவத்தினால் மட்டுமே இந்த குழந்தை கிடைக்கும். அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்டோ போய் நாடி தான் ஆகணும். அதே போல் அந்த குரு மேலே கேது, சரிங்களா, சூரியன் மேலே ராகு கேது பயக்கிற காலத்துலேயும் நீங்கள் அந்த நேரம் அங்கே நிறைய பார்த்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கட்டாயமாக 5ஆம் இடம் அந்த குழந்தை பாக்கியத்துலேயோ 5ஆம் பாகத்துலேயோ இந்த திசைகள் ராகு திசைகள் நடக்கும்போதோ கேது திசைகள் நடக்கும்போதோ அவசியம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். மருத்துவத்தினால் மட்டுமே அந்த அவருக்கு குழந்தை. புரியுதுங்களா? இது இப்படி தான். ஏன் நம்ம உணவு முறைகள் இல்லை, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அப்போ இயற்கையாக வரக்கூடிய குழந்தை பாக்கியம் அவருக்கு தள்ளி போகும். இயற்கையை நாடிட்டு இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும், சிரமமாயிரும். அதில் ஒரு சீக்ரெட், யாருடைய ஜாதகத்தில் சூரியனோட சனி சேர்ந்துருந்தால் சீக்கிரமாக குழந்தை வச்சுக்கன்னு சொல்லிடுங்க, தள்ளி போட வேணான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி ஏமாந்து போயிடுவாங்க. என்ன ஆகி போயிடுவாங்க? கட்டாயமாக சனி தடை தாமதம், சூரியன் வேகமாக போகிறவர். தடையான ஒருத்தர் போட்டால் என்ன ஆகுங்க? பெரிய ரோடு NH1 ஒரு பெரிய பிரேக் ரோடில் ஒரு கட்டையை போட்டு வச்சிட்டான், அதுக்கு பேர் என்னங்க? வேகத்தடை, இல்லாட்டி டேட் டைவர்சன். அப்போ என்னாங்க? தடை தாமதம் வருது. யார் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்துலேயும் ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்துருந்தால் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாதீங்கிறத முன்கூட்டியே வலியுறுத்தி சொல்லிடுங்க. இல்லாட்டினா அப்படி அதை வெட்டு போட்டுரும், சிரமமாயிரும், குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அதெல்லாம் தான் மெயின் வேலைங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. விருச்சிகாசிக்காரங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கவங்களும் இருக்காங்க. காலபிரசத்துக்கு 8ஆம் வீடு நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க? மறைமுகம். எப்படிங்க? பொதுவாக ஆயுள்காரங்கன்னு சொல்கிறது அப்புறம், சரிங்களா? அப்போ அந்த இடத்துல செவ்வாய்ங்கிற கிரகத்தை எதுக்கு வச்சோம் அப்படின்னா, ஆணுக்கு எப்பயுமே தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தை சீக்கிரம் தருவாங்க. அதனால தான் பாருங்கள் அங்கேயும் 8ஆம் இடத்துல வச்சாங்க. இங்கேருந்து சூரியனுக்கு எடுத்து வைக்கும்போது மேச ராசியில் ஃபஸ்ட்டில் காலபுஸ்துக்கு 8ஆக போயிடும். எதையுமே மறுக்க முடியாதுங்க. நீங்கள் ஏற்கனவே வச்சுட்டாங்க, நம்ம சரியாக பயன்படுத்தணும். புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல எப்பயுமே அமைப்புப்படி விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டு, தாமதமும் உண்டுங்க. என்னங்க உண்டு? மரம ராசி, அதான் 8ஆம் ராசி, இன்பமாக நம்ம இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல அந்த ராசிக்காரருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20% பேருக்கு அந்த மாதிரி தான் 100% நடந்திருக்குது, என்னுடைய அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கேனுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த மாதிரி லக்கணமோ ராசியோ இருக்கவங்கள தயவுசெய்து சீக்கிரம் குழந்தை ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சுக்கன்னு சொல்லிடணும். இல்லாட்டி அதுக்காக ஏங்குற விஷயத்தை அது கொடுத்துரும், என்னங்க பண்ணிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, இதை கரெக்டாக பார்த்து, அது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஜாதகத்தில் இருக்குங்க. என்னங்க இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம எல்லோரும் ஜாதகம் பார்க்குறோம், திதி யோகம் அதே மாதிரி கர்ணம் எல்லாம் சொல்கிறோம். திதியில் 5ஆம் அதிபதி, காலபுருஷத்துக்கு 5ஆகவும் காலபுருஷத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியதும் கம்பல்சரியாக. அதே மாதிரி சந்தன வீட்லேயும் திதி சூனியம் அடையக்கூடாது. 5ஆம் இடம் பாகிஸ்தானமாக இருக்க 9ஆம் இடம், அதில் போய் நீங்கள் கருணாதன் திதி சூனியத்தில் குழந்தை பாக்கியத்துக்காரன் போய் அமைஞ்சிட்டாலும் குழந்தை பாக்கியத்தில் கட்டாயமாக தடையை தந்துடும். நிச்சயமாக நடக்குதுங்க. திதி சூனியமும் பார்க்கணும். என்னங்க பார்க்கணும்? நம்ம வெறும் கிரகத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா சிக்கலாயிரும். வெறும் கிரகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ திதி சூனியாபதிகளையும் நிச்சயம் பார்க்கணும். திதி சூனியத்தில் போய் 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துலையும் அந்த மாதிரி அமைகிற இடத்துலையெல்லாம் கட்டாயமாக குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு நிச்சயமாக தள்ளி போடுது. அப்போ அதுக்கான கோயில் குலத்தை கொடுத்தும் நீங்கள் ரெமெடிஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் குழந்தை பாக்கியத்தில் தராது. அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுக்கும்போது இத்தனை விஷயங்களை அந்த எடுத்து தரும்போது கட்டாயமாக கவனிக்கணும். என்ன பண்ணணுங்க? இப்போ பாருங்கள், அற்புதமாக சந்திரன்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். உபயஸ்தான காலபுஸ்துக்கு நம்ம எடுத்துகிட்ருப்போம். என்னங்க எடுப்போம்? அப்போ இவருடைய சூரியனுக்கு 11ஆம் அதிபதியாக போயிடும். நம்ம என்ன சொல்கிறோம்? புத்தரகாரனை புதனாகவும் சொல்கிறோம், மாமன்காரகனாகவும் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், சந்திரனுக்கு திரும்ப கீழே இடத்துல பாருங்கள், சூரியனுக்கு அடுத்து 3ஆம் இடத்துல உபயஸ்தானமாக சந்திரனுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அழிவிடாமல் இருக்குது. 2 குழந்தைகள் பிறக்கிற இடமாகவும் அந்த இடத்துல இருக்குது.
என்னங்க இருக்குது? ஆமாங்க, அட்டகாசமாக பிறக்கும். எப்படி ஒரு ஜோசியத்தை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் காலவசத்தில் 12ஆம் இடத்தை மட்டும் 12 வீட்டை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. திருப்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை திருப்பி வைக்கும். நிறையா திருப்பு முனையை கொடுத்துருவோம். அட்டகாசமாக குழந்தை பாகத்தை இதன்படி எடுத்து பார்த்து உங்களால் கொடுக்க முடியும். கட்டாசமாக செய்யலாம். நான் அப்படி தான் எடுத்து தரணுங்க. நான் சொல்லியே செஞ்சு கொடுத்தேன். இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு வச்சு கொடுக்க சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட. அப்படி தான் வச்சாங்க. நான் சொன்னேன் எப்படி பிறக்கும், ஏப்பா எல்லா பக்கமும் பொண்ணு ஆணை இப்படி 2 கொடுத்துறாங்க. அது அவங்க மெத்தேடு, இது ஏன் மெத்தேடு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பிறக்கும். அப்படி தான் பிறந்தது. எப்படிங்க பிறந்தது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை தான் சொல்ல போகிறோம். எல்லோரும் செஞ்சுக்கணுங்க, தெரிஞ்சுக்கணும்ல. யானை எப்பப்போ குட்டி போடுது, எத்தனை மாதம் கழித்து குட்டி போடுது யானை? கட்டாயமாக 10 மாதத்தில் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை தடவை இணை சேர்கிறது? ஒரே ஒரு தடவை தான். சும்மா சேரவே சேராது. எப்படிங்க? அதனால தான் கரசை கணத்துக்கு யானை கொடுத்தான் குரு. அதுக்கு பேர் என்னங்க? உத்தரகாரங்க அங்கே வந்துட்டானா ஒரு தடவை என்ன செஞ்சாலே அது குட்டி போடுது, 20 மாதம் சுமந்து. அப்போ எப்படி எடுத்து தரணும் நம்ம? இதெல்லாம் ஒரு ட்ரிக்குங்க. இப்படி தான் எடுத்து கொடுத்தோம். இந்த கர்ணநாதனை கண் உறங்காமல் பார்த்து அட்டாசமாக எடுத்து கொடுத்தோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு. 45 வயசு அந்த அம்மாவுக்கு. இன்றைக்கி அட்டாசமாக குழந்தைகளுக்கு இப்போ 2 வருஷம் ஆகிப்போச்சு. எடுத்து கொடுத்து டெஸ்ட் டியூப்பில் வச்சு 10 தடவை வச்சாங்க. வீணாக போச்சு. எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அவ்வளோ செலவு பண்ணிட்டு இனிமேல் முடியாதுங்கட்டாங்க. அந்த அம்மா உடம்பு புண்ணாக போச்சு. சொன்னேன், இந்த நீ யாரோ சொல்லி திரும்ப என்கிட்ட திரும்ப எதுக்கு வந்த அப்படின்னு. இல்லை எப்படியோ இன்னும் ஒரு தடவை கடைசியாக அவங்கள பார்த்தலாம், உங்களால் முடியும்னு அவர் சொன்னாங்க. என்னாலாம் முடியாதுமா, எடுத்து டைம் தான் தர முடியும். அதுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கும் அந்த குழந்தைக்கு திரும்ப நான் தான் பேர் வச்சேன். அதே சொன்ன மாதிரியே பையன் பொண்ணு. சரிங்களா? அட்டகாசமாக 45 வயசில். அப்போ எடுக்கிற விஷயத்தை எப்படி தூக்கம் நீங்கள் எடுக்கணும்? முதல்ல கர்ணனாலேருந்து பார்த்துருங்க. அப்புறம் நட்சத்திரம் இருக்குது அதுக்குள்ளே அதே மாதிரி 3, 7, 11 நம்ம வச்சுருக்குறோம். உபயஸ்தானம் சொல்கிற மாதிரி அதில் கட்டாயமாக காம வீடாக வச்சுருக்கோம். இப்படி அதுக்குள்ளே நல்ல நல்ல நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே நட்சத்திரங்கள் இருக்குது. ராகுகேது நட்சத்திரங்களும் இருக்குது. எப்படிங்க இருக்குது? சந்திரனுக்கும் எடுத்துக்கணும், அதே மாதிரியே சூரியனுக்கும் எடுத்துக்கணும். இதெல்லாம் யாரும் 100% சொல்லித்தர மாட்டாங்க. இதுக்கு நானுங்க 1 வருஷம் போராடினேன் ஒரு குழந்தை பாக்கியம் எடுக்கிறதுக்கு. ஏன்? இதுக்கு நிறைய செலவு பண்ணோம். அது இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஏன் தரோம் அப்படின்னாங்க, வருங்காலம் இதை நோக்கி தான் போக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு சரியான ஒரு ஆள் வேணுமில்ல. எப்படி எடுப்பீங்க? எல்லா ஜோசியருக்கு தெரிஞ்சால் நீங்கள் எல்லோரும் எடுத்து தருவீங்க இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் பயன்பட்ட. நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வேண்டாம். ஈஸியாக தந்திருக்கோம். என்னங்க கொடுத்துருக்கோம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ராகுகேது மேலே குரு பயணிக்கும் காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. எப்படி ஈஸியாக ரெமடி கொடுத்தேன் பாருங்க. புரியுதுங்களா? மருத்துவத்திலேயே தான். ஆனாலும் மருத்துவத்தில் தான். அப்போ கூட அப்போ இந்த மாதிரி எடுத்து கொடுக்குற விஷயம். அதே மாதிரியே சிம்மத்திலேயே அதே மாதிரி தானுங்க. உங்களுக்கு இந்த சூரியன் மேலே பயணிக்கிற ராகுக்கு எதுவாக இருந்தாலும் குரு பார்வை வரும்போது நீங்கள் கட்டாயமாக எடுத்து கொடுக்குற மாதிரி பார்த்து நோட் பண்ணி கரசை கர்ணம், சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், எப்படிங்க 3, 7, 11 அதுக்குள்ளே வந்துடுவாங்க. சதயம் இது சும்மா ஒரு சாம்பிளுங்க. பின்னாடி டெய்லர் இருக்குது. எப்படிங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிற ஒரு 2, 3 நட்சத்திரங்களை மட்டும் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கொடுக்க முடியாது இல்லைங்க. நானும் கொஞ்சம் பழக்கணுமில்ல. சரிங்களா? அதனால் ஜோசியருக்கு வயிறு இருக்கு இல்லைங்க. ஆனால் அட்டாசமாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன்னு சொல்ல வரணுங்க. ஒரு ஃபெயிலியர் கூட இல்லை. கொடுக்குற காசு 10 லட்சம் 5 லட்சம் கூட டாக்டர் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு வந்து 1000 தடவை கேள்வி கேட்பாங்க. இந்த ஜோசியர் சீரியல்னு சொல்லிடுவாங்க. அதில் கூட நம்ம தோற்றுறக்கூடாதுங்க. அப்போ கரசை கர்ணத்தை வலுவாக பிடிச்சிக்குங்க. அவங்களோட இதில் சந்திராசம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே நான் ஒரு ரெமெடி வச்சுருக்கேனுங்க. புஷ்கரமும் சேர்த்து எடுப்போம். நல்ல லக்கணங்களை வச்சுக்கணும். நீங்கள் சந்திரனுக்கும் பார்த்துக்கணும், காலப்புரசத்துக்கும் பார்த்துக்கணும், சூரியனுக்கும் பார்த்துக்கணும். தலை சுத்துதா? இல்லை. புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. எப்படிங்க? இப்படியெல்லாம் எடுத்து தருமா அந்த குழந்தை எப்படி பிறக்கும் தெரியுங்களா? அட்டகாசமாக பிறக்கும். சிரமமே இருக்காது. இயற்கையாகவே அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து வச்சு கொடுங்க. சூரியன் கேது உயிரணுக்களை ஆண்களுக்கு பாதிப்பை தரும். அதே கேது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையை ஏற்படுத்தி தரும். அதனால் அந்த மாதிரி நேரங்களில் கோச்சாரத்தில் இருந்தால் பயணப்பட்டு தான் இப்போ வேணால் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லுங்கள்.
இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. கேதுலாம் கர்ப்பப்பை, அதே மாதிரி விண்தணுக்கள், இதெல்லாம் அது ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் இருக்குதுங்க. சூரியன் கேது, சூரியன் சனி, சூரியன் சுக்கிரன், சரிங்களா? அப்போ ஆண்களுக்கு செவ்வாயையும் கரெக்டாக எடுத்துக்கணும். என்னங்க எடுத்துக்கணும் ஜோசியத்தில்? அப்போ இதெல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஒருத்தருக்கு டெஸ்ட் டியூப் செயற்கை முறை குழந்தைக்கு இந்த மாதிரி நல்ல நட்சத்திரம், நல்ல திதிகள், முக்கியமாக கரசை கரணம், அப்புறமா தைத்துளை கரணம். கழுதி ஒரு முறை தாங்க என்ன செய்கிறது, நமக்கு இப்போல்லாம் கழுதை அழுது போச்சு. அதிகபட்சம் அது 2 தடவை ஆனால் உண்டு. ஆனால் யானை ஒரே ஒரு தடவை தான் தன்னுடைய இணையோட இணை சேரும், உடனே குழந்தை உருவாகும். இது ஒரு பெரிய சீக்ரெட்டுங்க. இத்தனை நாளாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு எடுக்கும்போது அந்த கர்ணத்தை யூஸ் பண்ணுங்கள், அதில் நட்சத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அருமையான குழந்தை பேர் ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். திதி சூன்யத்தில் 5ஆம் இடம் தான் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்காது. இதுக்கு அதை சொன்னோம் அப்படின்னா கேட்டால் சொல்லுவாங்க, இது தாத்தாமா இருக்குது, இது பாட்டிமா இருக்குது. இது யாருங்க? அவங்களாம் நம்ம முன்னோர்கள். அதனால் திதி சூனியத்தில் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ அந்த ராசிகளில் போய் சிக்கக்கூடாது. கிரகங்கள் குருவோ சூரியனோ இருக்கக்கூடாது. அப்போ போய் எடுத்து கொடுத்தீங்கன்னா நானும் ஜெயிச்சிடும், எடுத்து கொடுத்தீங்கன்னா 100% ஜெயிச்சிட முடியாது. அப்போ திதி சூனியத்துக்கு ஏற்பட்ட கோயில்களுக்கு கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் கொடுத்த பிறகு தான் இந்த டெஸ்ட் டியூப் சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் அவங்க 2 பேர் ஜாத்தி ஆராய்ச்சி பண்ணி, பெண்ணுக்கு சந்திரன், ஆணுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இத்தனையும் எடுத்துட்டு இதை கொஞ்சம் தலைகளாக பாருங்கள். எப்படிங்க? காலபுருஷத்தில் அட்டகாசமான வாரிசு கொடுத்துருவோம் பாருங்கள். எங்கே சுற்றியும் திரும்ப திரும்ப 6ஆம் இடத்துல சனி ஒருவர். எப்படிங்க? நம்ம என்ன சொல்லுவோம், 3, 6, 11 உபஜயஸ்தானம். எங்கே வந்தது பாருங்கள் உபயஸ்தானம். நீங்கள் இல்லைன்றீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்குது. 2ல் புதன் சந்திரனுக்கு இருக்குது, அதே 3ல் சுக்கிரன் இருக்கும், செவ்வாய் இருக்கும், குரு இருக்கும், அதே 6ல் சனி இருக்கும் பாருங்கள். நம்ம இங்கே உச்சம் நீச்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நீச்சல் தான் அடிக்கணும். என்னங்க பண்ணணும்? நீச்சல் தான் அடிக்க முடியும். அதனால் ஜாதகத்தை உற்று நோக்குங்கள். அதில் அவங்களோட இதில் அட்டகாசமாக இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறத எடுத்து தரும்போது உங்களுடைய பேர் வந்துடும். குழந்தை பாக்கியத்துலேயும் அட்டகாசமான விஷயத்தை ஏற்படுத்தி தந்தரலாம். அதில் ரொம்ப தாய்ப்பாசம் முழுக்க ராசி கடகம், அதையும் வைங்க. லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. புத்தரஸ்தானத்தை புண்ணியமாக தரக்கூடியது தனுசு, லக்னமாகவும் வச்சுக்கலாம், ராசியாக வச்சுக்கலாம். ஒரு டிப்ஸுக்காக கொடுத்துட்ருக்காங்க. துலா ராசியில் குடும்ப வளர்ச்சி தந்துடும். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பெற்றோரை ரொம்ப அட்டகாசமாக நல்ல இடத்துல வச்சுக்கிற ஒரே ராசி மீனம். கண்ணுக்குள் இமை போல் பாதுகாக்கும். எப்படிங்க? கண்ணுக்கு கண்ணாகன்னு பாட்டு அதை வச்சு தான் எடுத்தாங்க, சரிங்களா? அதனால் அந்த ராசி இந்த லக்கணத்தையும் விட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறும். ஏற்றம்னா சும்மா தோணியில் போகிறதில்லைங்க, கப்பலில் மாதிரி காய்ச்சிக்கிதுன்னு ஓடிடலாம், சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல எப்பயுமே சந்திரன் சுக்கிரன் நினைவு இருந்தால் ஒரு ஆண் மகன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? சந்திரன் சுக்கிரன் நினைவு 6ல் லக்னமோ இருந்தால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. ஆனால் பெண்ணும் இருக்குது. அதனால் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சுகவரங்கள் இருந்து அந்த 5ஆம் இடத்து காரக்கடையும் திரும்ப இன்னொரு சுகவரம் பார்த்தா பல குழந்தைங்க. அப்படிலாம் எடுக்கலான்னு தான் உங்களுக்கு இதில் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க. 5ஆம் அதிபதி கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இருந்தாவே சுபர் சேர்ந்துருந்தாலே பல குழந்தைங்க, நிறைய குழந்தைகளுங்க. நம்ம கேந்திராபதி தோசை அது எதுன்னு எடுத்தோம்னா எடுக்க முடியாது. அப்போ எப்பயுமே எதை எடுக்கணும்? முதல்ல கட்டாயமாக 2 பக்கமும் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், குரு இதை பார்த்து குழந்தை பாக்கியத்துக்கு அட்டாசமாக எடுத்திங்கன்னா நல்ல நேரத்தில் நல்ல அமைப்பில் உங்களோட திசாநாதன் 5ஆம் இடத்துக்கு 2ஆம் 9ஆம் திசை இயற்கையாக 11ஆம் திசைகள் வரும்போது அதே மாதிரி திசையில் குழந்தை பாக்கியம் அந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்காக இருக்கணுங்க. உடனே குழந்தை பாக்கியத்தை தர்றதா அமைஞ்சிரும். எப்படிங்க? நல்ல குழந்தை பேர் அமையும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். அப்போ 2, 5, 11, 9 கட்டாயம் அந்த திசைகள்லையோ இல்லாட்டி திசாநாதனாவோ வரும்போது பாவத்துக்கு லக்னத்துக்கு எடுத்துக்குங்க, அருமையான வாரிசை தரும். அப்போ கரசை கரணம் அப்படிங்கிறத கட்டாயமாக கடைப்பிடிங்க. ஒரே தடவையில் இத்தனை விஷயம் நடக்குது பாருங்கள். நம்ம முன்னோர்கள் அவ்வளோ விஷயத்தை கர்ணத்துக்கு கொடுத்துருக்குறோம். அதைத்தான் கர்ணம் தர்ப்பணா மரணம்னா இங்கே நம்ம மக்கள் வேற கர்ணத்துக்கு போயிட்டான். இந்த கர்ணம் தாங்க அடிக்க சொன்னாங்க குழந்தை பெற்றுக்க, புரியுதா இல்லைங்களா?
நம்ம ஆளுங்க சொன்ன காரணம் இதுதான். நம்ம ஆளுங்க பண்ணிட்டாங்க, தூக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணு அப்படி சொன்னாங்க. சரிங்களா? அருமையான குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதுங்க. அதனால தான் குருவை ஒரு சில இடத்துல பார்த்தா யானையும் கொடுத்து வச்சுருக்காங்க. முருகன் கோயிலில் போய் பாருங்கள், குருவை யானை கொடுத்து வச்சுருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், முருகனுக்கு போய் சஷ்டியில் விரதம் எரியா குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். சும்மா சொல்லிங்க, நாங்கள் பெரியவங்க அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே அனுபவிக்க நேரம் இல்லையே, பார்க்கவே நேரில் அப்புறம் இங்கே அனுபவிக்கிறது. சரிங்களா? அதனால் இவ்வளோ விஷயங்கள். குருங்கிறது குழந்தைக்கான காரகம். பாவம் 5ஆம் இடம் சூரியன் ஆன்மகாரகன், ஆத்மகாரகன் சொல்கிறாங்க. அப்போ அதை கொடுக்கக்கூடிய பலம் இதை வச்சு தான் இருக்குது. இதில் இருக்கிற விஷயங்களை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். மீதி விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டாம். அட்டார்த்தமாக குழந்தை பாக்கியத்தில் நீங்கள் கணிச்சு எடுத்து அருமையாக தரலாம். இத்தனை நாளாக பார்த்த சந்திரன் ராசியெல்லாம் வேறு தானேங்க. இப்போ எப்படி பார்த்தீங்க, இது வேறு தானே. ஒன்னொன்றுக்கு மாற்றம் ஏற்பட்ட அப்பயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒதுக்கி வச்சுட்டானுங்க. நம்ம பார்க்குற கோணத்தை மாற்றினா அருமையாக பார்த்து எல்லாத்துக்கும் எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அவ்வளோதான். ஒரு ஆண் இல்லைன்னா கூட பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றி வளர்த்திடுறான். அன்றைக்கி அவங்களுக்கும் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு கொடுத்துட்டான். ஒரு பெண் இல்லைனாலும் அந்த ஆண் அந்த குழந்தையை வளர்த்திடுவாங்கிறத இந்த பக்கம் சேர்த்து கொடுத்துருக்கான். நம்ம லைஃப் ஃபோட்டோ பார்க்குறது இல்லைங்க, வெறும் லைஃப் பார்ட்னர் தான் பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? கொஞ்சம் தயவுசெய்து லைஃப் ஃபோட்டோயும் பாருங்கள், அருமையாக ஜெயிச்சிடலாம். ஜோசியம் அருமைங்க. பொறுமையாக பார்த்தா எல்லா வத்திலையும் ஜெயிச்சிருவோம். அற்புதம். சரிங்களா? டெஸ்ட் பேபிக்கு கட்டாயமாக கரசை கரணத்தை வச்சுக்கோங்க. திதிசூனியம் பாருங்கள். அதில் முடக்கா இருந்தால் கட்டாயமாக அந்த பரிகாரங்களை கொடுத்து கோயில் குளம் பரிகாரங்கிறது கோயில் தான், நான் அப்படி தான் தரேன். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல நட்சத்திரங்கள் அவன் ராகுகேது எங்கே இருக்குது, ஏன்னா மருத்துவ கிரகங்கள் என்ன, அது மேலே என்ன கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கார், அதில் சூரியன் ஆன்மாகாரகன் இருக்கார், ஆத்மாகாரகன் இருக்கார், சந்திரன் எப்படி வலுவாக இருக்கார், நீசமாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வரலைங்க, நிறைய பேர்த்துக்கு டெஸ்ட் பேபி தான் அமையுது. அதனால் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாமல் சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் வச்சுக்க சொல்லுங்கள். சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட விடாதீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே பெரியவங்க நம்ம ஐயா முதல்ல இந்த வேலையை பாரு, அப்புறம் அடுத்த வேலையை பாரு, குழந்தை பாக்கியத்தை பாருன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? நல்லதே நடந்துருங்க, நற்பவிங்க. நான் உங்கள் கரூர் கோபிப்பிரியன். சரிங்களா? என்னுடைய பேருங்க உங்கள் கரூர் கோபிப்பிரியன். விநாயகமுருகர் ஜோதிடம். என்னோடய செல் நம்பர் 9865556047. அது இல்லாமல் 9488163047. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த யோகிநாத் குருஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதாங்க ஜோசியம். எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா மேடம்? இதாங்க ஜோசியம். சரிங்களா? ஏன்னா என்னடா மாடுக்கு இதே போட்டு வச்சுருக்கான்னு நினச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியும் மேடம், ஏன்னா விளக்கம் சொன்ன பிறகு. நல்லா இருக்குங்களா மேடம்? சரியா? இதாங்க ஜோசியம். நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆகச்சிறந்த கருத்துக்களை மிக தெளிவாக உறுதியாக சத்தமாக சொல்லுகின்ற மதிப்பிற்குரிய கோபிப்பிரியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய யோக வராகி பீடத்தின் சார்பாகவும் எஸ்கே ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் சின்ன ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது. நான் வாங்க குருமணிகண்டன் ஐயா. திசை